அடிக்கடி நடைபெறும் லாக்அப் மரணங்களை நினைவுபடுத்தும் கதை. அப்படி மதுரை பக்கம் கஞ்சா வைத்திருந்ததால் சந்தேகப்பட்டு லாக்அப்பில் அடைத்த இளைஞனை சுகுமார் உள்ளிட்ட 4 போலீஸ்காரர்கள் நையப்புடைப்பதில் அவர் மயக்கமாகிறார். அதற்குப் பின்தான் அவர் மதுரையில் தலைமறைவாக இருக்கும் அரசியல் பின்புலமுள்ள தாதா சரவணனின் மகன் எனத் தெரிகிறது. அதில் பயந்து போன போலீஸ்காரர்கள் அந்த இளைஞனை யாருமற்ற இடத்தில் போட்டுச் செல்ல, மறுநாள் அவன் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்ததாகத் தெரிகிறது. மகன் இறந்ததால் வெறி கொண்ட தாதா சரவணன் அதற்குக் காரணமான 4 போலீஸ்காரர்களின் குடும்பங்களை தண்டிக்க முடிவெடுக்கிறார். அவர் நினைத்தபடி அவர்களை தண்டிக்க முடிந்ததா? அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பினார்களா? இதன் முடிவு என்ன என்பது மீதிக் கதை. காதல் சுகுமாருக்கு இதில் முக்கியமான பாத்திரம். நகைச்சுவைக்கு துளியும் இடம் கொடுக்காமல் முழுதும் சீரியஸான பாத்திரத்தை விரும்பி ஏற்று நடித்திருப்பது புரிகிறது. பொதுவாக ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும் அப்பாவி வேடத்தில் வரும் சரவணனுக்கு இதில் கொடூரமான தாதா வேடம் கிடைத்திருக்கிறது. எதிர்த்த எவரையும் கொல்வது என்பது சித்தப்ப வாழ்க்கையில் அதிகபட்ச சித்தரிப்பு. இவர்களைத் தாண்டி ராஜா மலைச்சாமி, நிஷா துபே, சுரேகா ஆர், ரோஜன் லியோன், ரத்னம், தாஸ் சாந்தகுமார், எஸ் செல்வா உள்ளிட்டு முகம் தெரியாமல் நடித்திருக்கும் அத்தனை பேரும் அந்தந்த பாத்திரங்களில் பொருந்தி இருக்கிறார்கள். ஜெயக்குமார் தங்கவேலின் ஒளிப்பதிவும் ஜெயா கே. தாஸின் இசையும் இந்த முயற்சிக்கு துணை புரிந்திருக்கின்றன. சின்ன பட்ஜெட்டில் சீரியஸான முயற்சியை மேற்கொண்டு எழுதி இயக்கியிருக்கும் பாலு நல்ல பட்ஜெட் கிடைத்தால் வெளிச்சத்துக்கு வந்துவிடுவார். ஆனால் பரபரப்பாக நகரும் இந்த திரைக்கதையை லாஜிக்குடன் நம்பகமாக மாற்றுவது எப்படி என்பதை அவர் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு பட்ஜெட் தேவையில்லை. போலீஸ் ஃபேமிலி பொல்லாதவர்கள்.